கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன். வணக்கம். வணக்கம். தினம் கல்வி தந்தை காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு அரசியல் கட்சிகள்லாம் கொண்டாடிக்கி இருக்காங்க. அவருடைய தியாகத்தை, அவர் செய்த நலத்திட்டங்கள் பல்வேறு காரணங்களை போற்றி வணங்கிட்டு இருக்காங்க. சூழலை பார்த்தோம்னா பாஜகவினர் காமராஜரை அதிக அளவில் கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சம்பவம் தற்போது வயலாய் கொண்டிருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? பச்சை தமிழர் காமராஜர் அவர்களுடைய பிறந்த நாளை தமிழ்நாடு அளவில் சுருக்கி கொண்டாடுவது, அதுவும் குறிப்பாக சாதி சங்கத்தினர் கொண்டாடுவது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பெரும் தலைவர், படிக்காத மேதை, கிங் மேக்கர், இந்திய சரித்திர வரலாற்றில் சாதாரணமாக தென்கோடி முனை பகுதியான விருதுப்பட்டி தான் இன்னைக்கு விருதுநகர், விருதுப்பட்டியில் பிறந்த ஒரு படிப்பறிவில்லாத ஒரு அறிவாளி டெல்லி ஜந்தர் மந்தர் வரை அரசியல் ஆளுமையாக இந்தியாவில் திகழ்ந்திட்ட ஒரு மாபெரும் தலைவர் தான் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். அவர் பிறந்த நாளை இந்திய தேசமே கொண்டாட வேண்டும். இந்த தேசத்துக்கு 2 பிரதமர்களை அடையாளம் காட்டிய ஒரு பெருமகனார் நம்முடைய காமராஜர் அவர்கள். ஜவஹர்லால் நேரு அவர்கள் உடல் நலிவுற்றிருந்த நேரத்தில் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நேரு அவர்களை சந்தித்து, நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டிய கட்டாய சூழல் இருக்கிறது, கண்டிப்பாக ஓய்வெடுக்க வேண்டும், உடல்நலம் பார்க்க வேண்டும், அடுத்து யாரை வைத்து இந்த ஆட்சி பணிகளை நான் செய்வது என்கின்ற கேள்வியை ஜவஹர்லால் நேரு அவரிடம் நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் எழுப்பிய போது, பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சாஸ்திரி லால்பகதூர் சாஸ்திரி அவர்களை வைத்து நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்லும்போது, ஏன் நம்முடைய இந்திரா அம்மையாரை வைத்து நடத்தலாமே என்று கேட்ட பொழுது, இப்பொழுது வேண்டாம் அப்படி என்றுதான் நம்முடைய நேரு அவர்கள் காமராஜரை சொல்லியிருக்கிறார். இது சம்பந்தமாக நம்முடைய காமராஜர் அவர்கள் பல்வேறு தலைவருடன் ஆலோசனை நடத்திய நிலையில் நம்முடைய தென்பாண்டி மண்டலத்தில் சபாநாயகர் இருந்த செல்லப்பாண்டியனிடம் கலந்து பேசியிருக்கிறார். இந்த வரலாறை எல்லாம் புகழ்பெற்ற வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திரா குஹா அவர்கள் மிகுந்த வேதனையுடன் தெரிவிக்கிறார். தேசத்தின் பிற பகுதிகளில் மறக்கடிக்கப்பட்ட தலைவராக ஆகிவிட்டார் என்று கவலையுடன் நம்முடைய வரலாற்று ஆய்வாளர் ராமச்சந்திர குஹா சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, நிர்வாகத்தில் ஆற்றல் படைத்தவராக இருந்திருக்கிறார். பி சபாநாயகம் 1953-55 ஆண்டுகளில் சேலம் மாவட்ட ஆட்சியராக இருந்தபோது ஒரு குறிப்பிட்ட வருவாய் கோட்டாட்சியர் ஆளுங்கட்சி எம்எல்ஏ கோரிக்கையை நியாயமற்ற என நிராகரித்திருக்கிறார். அந்த கோட்டாட்சியர் உடனே ஆளுங்கட்சியின் தலையிடனால அந்த எம்எல்ஏ தலையினால மாத்துறாங்க. மாத்தின உடனேயே சபாநாயகம் அவர்கள் மாற்றியது செல்லாது உத்தரவிடுகிறார். இது முதலமைச்சர் கவனத்துக்கு செல்கிறது. முதலமைச்சராக இருந்த அன்றைய நம்முடைய காமராஜர் அவர்கள் சபாநாயகம் போட்ட உத்தரவு செல்லும் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஒரு நேர்மைக்கு சொந்தக்காரர் தான் காமராஜர் அவர்கள். அது மாதிரி தமிழ்நாடு அரசு மற்றும் மத்திய அரசின் முன்னாள் செயலாளர் KV ராமநாதன் ஆட்சியராக பொறுப்பேற்கும் போது அவருடன் புதிதாக நியமிக்கப்பட்ட சில மாவட்ட ஆட்சியாளர் முதல்வராக காமராஜர் சந்திக்கிறார்கள். அப்போது காமராஜர் சொல்லுகிறார், முதல்வர் உங்களிடம் சொல்ல சொன்னார், செய்ய சொன்னார் என்று பல பிரமுகர்கள் வருவார்கள். நீங்கள் அதை நான் சொல்லிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், எதையும் ஆராய்ந்து பார்த்து சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதன்படி எடுங்கள் என்றுதான் காமராஜ் சொல்வார். அவருடைய நேர்மைக்கு இதெல்லாம் எடுத்துக்காட்டான சமாச்சாரங்கள். அது மாதிரி கட்சி பணி ஆட்சி பணி இருந்த காரணத்தினால ஆட்சி பணியில்
அன்றைக்கு மூத்த அமைச்சர்களான காமராஜர் எதிர்த்து சி சுப்பிரமணியன் தான் போட்டியிட்டார். ஆனால் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு இன்னைக்கு இருக்கிற அரசியல் மாதிரி மனமாச்சரியங்களை மறந்து சி சுப்பிரமணியம் திறமை எடுத்துக்கொண்டார் காமராஜர். சி சுப்பிரமணியம், பக்தவச்சலம், வெங்கட்ராமன் ஆகியோரும் பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்குறார் அமைச்சர்கிட்ட. அவங்க என்ன சொல்றாருன்னா, ஆணைகள் நீங்கள் பிறப்பித்த பிறகு தன் பார்வைக்கும் பின் ஏற்புக்கு வந்தால் போதும், நீங்க முடிவு எடுக்கலாம் சொல்றாரு. எப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் படைத்தவர். அதை போன்றுதான் 1972 டிசம்பர் 25 ராஜாஜி சென்னை பொது மருத்துவமனை, இன்னைக்கு ராஜீவ்காந்தி மருத்துவமனை இருக்கு சென்னையில், அந்த பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு 94வது வயதுல. அங்க காமராஜர் போறாரு. ராஜாஜியுடைய மகன் நரசிம்மனும் பேரன் கோபால் கிருஷ்ணன் காந்தியும் கல்கி சதாசிவமும் MS அம்மாவும் இருக்கிறார்கள். அங்கே அன்றைய முதல்வர் கலைஞர் வருகிறார். இறுதி அஞ்சலி, அதாவது இறந்துட்டாரு, இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அவரது உடலை எங்கே கொண்டு செல்வது என்ற பேச்சு எழுகிறது. அவர் வாழ்ந்த சென்னை தீநகர் வீடு என்கிறார் நரசிம்மன், ராஜாஜி மகன். இல்லை அவர் நேசித்த கல்கி தோட்டம் என்கிறார் சதாசிவம். இதை கேட்ட காமராஜர், தேசத்தின் மிக உயர்ந்த பதவி வைத்த பெருமைக்குரியவர் இவர், அவரை வீட்டுக்கும் தோட்டத்துக்கும் எடுத்து செல்வது சரியல்ல. இன்னைக்கு மவுண்ட் ரோட்டில் ராஜாஜி ஹால், அப்பயே அதுக்கு பேர் ராஜாஜி ஹால். மவுண்ட் ரோட்டில் அரசினர் கட்டட வளாகத்தில் அவர் பேர்லேயே ராஜாஜி ஹால் உள்ளது, அங்கு எடுத்து செல்வோம் என்று அன்னைக்கு கலைஞர் உத்தரவிடுகிறார். திராவிட இயக்கம் என்ன கிழிச்சு கேவலப்பட்ட நாய், திருட்டு நாய் கேட்கும். காமராஜர் ராஜாஜி ஹாலுக்கு எடுத்து சொன்னா அன்னைக்கு முதலமைச்சர் சரின்னு சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சர் கலைஞர் இருந்தார். அதை சொல்றார் ஒருத்தர், வெங்கட்ராமன் முன்னாள் ஜனாதிபதி, உறங்கும் நேரம் தவிர எப்போதும் மக்கள் மக்கள் என்று காமராஜர் தவித்துக் கொண்டிருப்பார் என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் காமராஜர் அவர்களை பற்றி சொல்லுகிறார். கடுமையான உழைப்பாலும் தண்ணீர்களா சேவையாலும் அகில இந்திய தலைவராக தென்கோடி முனையிலிருந்து வந்தவர் காமராஜர். சத்தியமூர்த்தி அவர்கள் சத்தியமூர்த்தியை தலைவராக ஏற்றுக்கிட்ட ஒரு காமராஜர். சத்தியமூர்த்தி தொடர்ந்து ராஜாஜிக்கு சத்தியமூர்த்திக்கு மோதல் காங்கிரஸ் கட்சிக்குள்ள. 2 முறை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு சத்தியமூர்த்தி தோல்வி அடைகிறார். தன்னுடைய சிசியன் காமராஜரை தேர்தல் காலத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவிக்கு நிப்பாட்டுகிறார். ராஜாஜி யார் நிறுத்துறா, CP சுப்பையாவை வேட்பாளர் நிறுத்துறாரு. ஆனா காமராஜர் மிகப்பெரிய வெற்றி பெறுகிறார். அப்ப களம் எப்படி முன்னாடி சத்தியமூர்த்தியா ராஜாஜியா இருந்த களம் காமராஜரா ராஜாஜியான்னு மாறும். ஓப்பனா சொல்லணும்னா, பார்ப்பனரா பார்ப்பனர் அல்லாதா திராவிட இயக்கம் தூக்கி பிடிச்சுக்கடா காமராஜரை. வரலாறு மாத்தி பேசுற பிக்கால் நாய், சில நாய் தெரியும், புறம்போக்கு நாய். காமராஜரை தூக்கி பிடித்தது திராவிட இயக்கம். 1940 வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்ற உடனே ஆரம்பிச்சுட்டாரு உள்ளுகப்பட்ட ராஜாஜி. மகாத்மா காந்தியே நம்முடைய இவர் எழுதின TS சொக்கலிங்க எழுதிய கட்டுரையில் உள்ளங்கை நெல்லிக்கனி மாலை இந்த செய்தி வந்திருக்கு. காமராஜர் வெற்றி பெற்ற உடனேயே காந்தியாரை உயிருக்கும் நேசமாக மேலாக மதித்தவர் காமராஜர். ஆனா ராஜாஜி நிறுத்தினால் தோற்கடிக்கப்பட்டு காமராஜர் வெற்றி தான் ஆரிய திராவிட போர் இன்னைக்கு வரைக்கும் நடக்குது. தமிழ் தேசியம் விளக்கம் பாருங்க, நாங்க தமிழ் தேசியத்துக்கு எதிரானவன் எல்லாம். காமராஜருக்கு என்ன ஏற்பட்ட வரலாறு பேசுங்கடா. 40 அவன் ராஜாஜி நிற்பாட்டின வேட்பாளர் காங்கிரஸ்குள்ள தோத்த உடனேயே காந்தியார் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ராஜாஜிக்கு ஆதரவாக கிளிக் என்ற வார்த்தையை காந்தியடிகள் பயன்படுத்தியது காமராஜருக்கு மிகவும் வேதனை அளித்தது. மகாத்மா காந்தியின் பால் உந்தப்பட்ட அரசியல் பிரவேசம் செய்த காமராஜருக்கு எதிராக கிளிக் என்னும் கடுமையான வார்த்தையை காந்தியார் பயன்படுத்தியிருக்கிறார். இதெல்லாம் தாங்கி கொண்டுதான் அரசியல் களத்தில் காமராஜர் நிற்கிறார். அந்த நேரத்தில் திராவிடம் கிழிச்சிச்சா, திருட்டு திராவிடமா, பிக்காலி பேசுவான்.
ராஜாஜிக்கு ஆதரவாக பேசிய இந்த நேரத்தில் ராஜாஜி மனசு எவ்வளவு புண்பட்டு இருக்கோம், இவரு நம்முடைய காமராஜருடைய மனசு எவ்வளவு புண்பட்டு இருக்கோம். ஏன்னா மகாத்மா காந்திய பெரிய தேசப்பிதா காந்தி நினைக்கிறான், ராஜாஜிக்கு ஆதரவாக கிளிக்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு, மனம் நொந்து போயிருக்கிறார். காமராஜருக்கு அன்னைக்கு ஆதரவா இன்னைக்கு பாஜக சங்கி கூட்டம் அவரை உயிரோடு எரிச்சு கொலை பண்றதுக்கு சதி தட்டின தீட்டம் தான் RSS கூட்டம். ஆனா அன்றைக்கு இந்தியாவில் திராவிட இயக்கத்தை தவிர காமராஜரை தூக்கி பிடிச்ச ஆதரவா ஒரு கட்டுரை ஒரு பத்திரிகையில ஆதரவா நேசமா எழுதுனது யார் சொல்லு பாப்போம் வரலாறு. அன்றைக்கு தான் ராஜாஜிக்கு ஆதரவாக பெரிய பதவி சின்ன புத்தி என்ற தலைவர் கல்கி தலைக்கு எழுதியது. காமராஜருக்கு ஆதரவாக காமராஜர் சிந்திய கண்ணீர், காமராஜருக்கு கருஞ்சட்டை படை துணை நிற்கும், கோடு உயர்ந்தது குன்றம் தாழ்ந்தது என்றெல்லாம் திராவிட நாடுகள் அண்ணா தலையங்க எழுதிய வரலாற்று பதிவுகளாகும். அன்றைய அரசியல் எந்த திசையை நோக்கி சென்றது என்பதற்கு இந்த தலையங்கள் எடுத்துக்காட்டு. வரலாறா பேசு. 1954 முதலமைச்சராக இருந்த காமராஜர் மக்களவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு குடியாத்தம் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்ட போது குணாலா குலக்கொழுந்தே என்று திராவிட நாடுகளில் அண்ணா எழுதிய பெட்டி செய்தியாக வெளிவந்ததை எவரும் மறக்க முடியாது. திராவிட இயக்கத்தால் தூக்கி பிடிக்கப்பட்டவர் காமராஜர். ஏன்னா சமூக நீதி போராளி காமராஜர், அழுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து உயர்ந்தவர் காமராஜர். 10 ஆண்டுகள் இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக கடுமையான சிறையில் இருந்தவர் காமராஜர். அப்பலுக்கற்ற ஒரு தியாகி, நேர்மையாளர். தூக்கி பிடிச்சது அன்றைக்கு காங்கிரசுக்குள்ள ஆரிய திராவிட போர், பார்ப்பனர் அல்லாத போர். அந்த போரில் தூக்கி பிடிச்சது திராவிட இயக்க அண்ணா பெரியார். காமராஜருடைய அரசியல் வாழ்க்கையில திருப்பரங்குன்ற மாநாடு 1945 திருப்பத்தை ஏற்படுத்தி என்று சொல்வது மிக என்று. அதுதான் அண்ணா கோடு உயர்ந்ததா குன்று உயர்ந்தா எழுதினாரு. கடந்த 2000 ஆண்டுகளாக சேர சோழ பாண்டியர் ஆகிய மூவேந்தர் ஆட்சி காலத்தில் கூட நிகழாத அதிசயத்தை காமராஜர் முதலமைச்சராக இருந்து நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் என்று சொன்னவர் தந்தை பெரியார். இதெல்லாம் பேசு தந்தை பெரியார் மதிவிதினிய ஒரு கிழட்டு நாய் பேசுறானே, தந்தை பெரியார் பேசுனதை சொல்றார். மானங்கட்ட நாய்களா, திருட்டு பல்லுகளா. பெரியார் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? கடந்த 2000 ஆண்டுகளாக சேர சோழ பாண்டியர் ஆகிய மூவேந்தர் ஆட்சி காலத்தில் கூட நிகழாத அதிசயத்தை காமராஜர் முதலமைச்சராக இருந்து நிகழ்த்தி காட்டியிருக்காரு சொன்ன ஒரு தந்தை பெரியார் பேசியிருக்கார். வரலாற்று குறிப்பு. கடவுள் நம்பிக்கை இல்லாத தந்தை பெரியார் தமது பிரச்சாரத்தின் போது காமராஜரை இரட்சகர் என்று குறிப்பிட்டார், பச்சை தமிழர் என்று பாராட்டினார், கல்வி வல்லல் என்று போராடம் சூட்டினார். காமராஜர் ஆட்சிக்கு பெரியார் கொடுத்த நற்சான்றை புராண பாஷையில் நம்ம சொல்லுவதென்றால் வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி பட்டம் பெற்றது எனலாம். இதெல்லாம் எதுக்கு செஞ்சார் பெரியார்? பெரியாருடைய ஆதரவையோ பாராட்டியோ காமராஜர் வேண்டி பெறவில்லை. தமிழர்களின் நலன் கருதி பெரியார் தாமாகவே முன்வந்து இதை செய்தார். தமிழர்களுக்காக தூக்கி பிடித்தார் காமராஜரை, தமிழருக்காக காமராஜர் செய்தார். இதை விட ஒரு முறை எவ்வளவு நேர்மையான தலைவர்கள் பாருங்க. ஒரு முறை வெளிநாட்டுக்கு செல்வதற்காக கப்பல்ல பெரியார் புறப்பட தயாரா இருக்கிறாரு. நாளை காலை கப்பல் கிளம்புது. அப்ப அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் முதலமைச்சருடைய நோ அப்ஜெக்ஷன் கையெழுத்து கேட்கிறாங்க. இது மாலை 4 மணி 4:30 தான் தகவல் வருது. முன்னாள் அமைச்சர் ராஜாராம் எடுத்துக்கிட்டு தலைமைச் செயலாளர் போறார். தலைமைச் செயலாளர் 5 மணிக்கு எல்லா ஊழியர்கள்லாம் போயிடுறாங்க. ஐயாவுக்கு தெரிஞ்சு இந்நேரம் போய் காமராஜரை போய் பார்த்தோம்னு சொன்னா அலுவல் நேரம் இல்லாம பார்க்கக்கூடாதுன்னு பெரியார் திட்டுவார். எவ்வளவு நேர்மை பாருங்க. இன்னைக்கு பாருங்க 1 மணிக்கு கையெழுத்து போறாங்க கோப்புல. ஆனா அன்னைக்கு ஐயா நாளை காலைல போறதுக்கு நோ அப்ஜெக்ஷன் வாங்குறதுக்கு பெரியார்கிட்ட சொன்னா காமராஜரை போய் பார்த்தோம்னா திட்டுவாருன்ட்டு மணி அம்மையார்
நீங்கள் போங்க, நான் பின்னாடி சொல்லிக்கிறேன்னு சொல்கிறாங்க. 2 பேருமே எவ்வளோ நேர்மை உள்ள தலைவர்கள். உடனே ராஜாராம் போய் முதலமைச்சராக இருந்த காமராஜரை வீட்டில் சந்திக்கிறாரு. இதை நீங்கள் ஏன் உடனே வந்திருக்கலாம்னு இப்போதான் எங்களுக்கு தகவல்ன்றாரு. சரி, ஒன்றும் இல்லை, நாளை காலை 10 மணிக்கு தலைமைச் செயலகம் வந்துருங்கன்னு சொல்கிறாரு. 10 மணிக்கு கப்பல் கிளம்பிருந்தாரு. நான் பார்த்துக்கிறேன்றாரு. சொல்லிட்டு அந்த கப்பல் கம்பெனி, தனியார் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி நாளை கப்பல் 12 மணிக்கு புறப்படும், தாமதமாக புறப்படும், நீங்கள் ஒரு அறிவிப்பு எல்லா பயணிகளுக்கும் சொல்லிடுங்கன்னு காமராஜர் சொல்லிடுறாரு. இதவே காமராஜர் சொல்றாரு, இந்த மாதிரி வேலையை நான் செய்ததில்லை, இதே தவறு நினைக்கிறாரு. ஆனா பெரியாருக்காக செய்தார். பெரியார் இந்த தவறை, இது தவறு இல்லை, ஆனா பெரியார் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டான் ராஜாராமும் மணியம்மையும் சொல்றாங்க. எவ்வளவு பெரிய தலைவர்கள் காமராஜரும் பெரியாரும். அது மட்டுமல்ல, குடியாத்தம் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் காமராஜர் பெரியார்ட்டையும் அண்ணாட்டையும் கேட்கிறார், நான் என்ன முதல் செய்யணும்னு கேட்கிறார். தமிழ்நாட்டில் சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக யாரும் இதுவரை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக பட்டியல் வகுப்பை சேர்ந்து வரவில்லை. ஒரு பட்டியல் வகுப்பை சேர்ந்தவரை நீங்கள் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக்குங்கன்றாங்க. கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படின்ற சமூகத்தை சீர்திருத்தி அதற்காக போராடிய திராவிட இயக்கம் கேட்கிற கோரிக்கை காமராஜர்கிட்ட, ஒரு பட்டியல் வகுப்பை சேர்ந்தவரை நீங்கள் உங்கள் காங்கிரஸ் கட்சியிலே பரமேஸ்வரன் ஒரு இளைஞரை கண்டுபிடித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக காமராஜர் நியமிக்கிறார். அண்ணா கூட இருந்தாரு. பரமேஸ்வரன் வருகை கண்டு தில்லை நடராஜனும் ஸ்ரீரங்க பெருமாளும் மிரண்டு அரண்ட காட்சியை கண்டேன், மகிழ்ச்சி அடைந்தேன் அண்ணா சொல்லியிருக்கிறார். இந்த வரலாறுக்கு சொந்தக்காரர் தான் காமராஜர். திராவிட இயக்கம், திராவிட இயக்கமும் காமராஜரும் இரட்டை ரயில் பாதை மாதிரி. அவர் காங்கிரஸ் கட்சிக்குள்ள இருந்தாலும் காங்கிரஸ் கட்சியால் அழுத்தப்பட்டு கிடந்தார், ஆரிய பார்ப்பனர்களால். அதை முறியடித்தது திராவிட இயக்கம். காமராஜருக்கு வலுவா தூக்கணும் சமூக நலன் கருதி 6,000 பள்ளிக்கூடங்களை ராஜாஜி குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்து அப்பையின் தொழில மகன் செய்யணும். 6,000 பள்ளிக்கூடங்களை மூடினார். 12,000 பள்ளிக்கூடங்களை பெரியார் சொல்லி காமராஜர் திறந்தார். இந்த வரலாறு பேசணும்டா. சும்மா எங்க தாத்தா பாட்டேன் பூட்டேன் பூட்டி வரலாறு பேசு. ஒரு மனிதனா நல்லது இருக்கும் கெட்டதுக்கு ஒரு வீட்டுக்கு போறான், போனா போய் அவங்க வீட்டில் சில பேர் ஆன்மீகமான வீட்டில் பூஜை எங்க இருக்குன்னு கேட்பாங்க, சமையலர் எங்க இருக்காங்க, வரவேற்பறை எங்க இருக்குன்னு கேட்பாங்க, எல்லாம் கேட்பாங்க. போன கழிப்பறை எங்க இருக்குன்னு கேட்பாங்களா? அது மாதிரி சில பேர் நாய் திரா. தலைவர்களுக்கு சில தவறுகள் அவரை அறியாமல் நடந்திருக்கு, அதை பெருசுபடுத்தி பேசிட்டு இருக்க கூடாது. காமராஜரால் இந்தியாவில் மிகப்பெரிய தலைவர், அந்த தலைவருக்கான புகழ் இன்னைக்கு இருக்கா? இந்திரா காந்தியை பிரதமராக்கியவர், லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக்கியவர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர். இன்னைக்கு அந்த இடத்தை நிரப்புனது யார்? தெற்கு சீமையில் யார் இருக்கா? மிகப்பெரிய ஆளுமை காமராஜர். இந்திய தேசியம் சொல்றான், காஷ்மீர் முகடிலிருந்து கன்னியாகுமரி முனை வரை இந்த தேசத்தின் 2 பிரதமர்களை தேர்ந்தெடுத்த அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவருடைய பிறந்த நாள தமிழ்நாட்டை தவிர்த்து எங்க கொண்டாடுறானா? RSS காரங்க கொண்டாடுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கும் போது டெல்லியில தங்கியிருக்கிறார். பசுவதை தடை சட்டம் இந்த RSS பாஜக சங்கி கூட்டணி கொண்டு வருவதற்கு துடிக்கிறான். காமராஜர் எதிர்க்கிறார். அதற்காக காமராஜர் தங்கியிருந்த வீட்டை தீ வைத்து கொளுத்தினார்கள். காமராஜர் காப்பாற்றப்பட்டார். அவன் தான் RSS காரன். இந்த வரலாறு பேசணும். தமிழிசை அங்க இருக்கலாம், பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கலாம். திராவிட இயக்கத்துக்காரனா காமராஜரை கொல்ல போனா, தீ வச்சு கொல்ல போனது யார்? RSS. பசுவதை தடை சட்டத்துக்காக அவருடைய புகழை தூக்கி பிடிக்கக்கூடிய இயக்கம் திராவிட இயக்கம். பச்சை தமிழ் காமராஜர் சொன்ன இயக்கம் திராவிட இயக்கம். காமராஜர் ஒரு முறை நெருக்கடியில் இருக்கும்போது இந்திரா காந்தி அம்மையாரால் கைது செய்யப்படும் நினைக்கிறாங்க. கலைஞர் அவர்கள் நேர காமராஜர் அவர்களை சந்தித்து, நான் ஆட்சியிலிருந்து விலகிக் கொள்கிறேன், முதலமைச்சர் பதவியிலிருந்து, எதுக்கு உங்களை கைது செய்யறதுக்கா நான் முதலமைச்சர் ஆனேன்? இல்லை நீங்க இருங்க, நான் திருப்பதி வரைக்கும் போகணுன்றாரு.
திருப்பதிக்கு போகாதீங்க, திருப்பதிக்கு போனால் அவங்கள கைது செய்வாங்க, அது ஏன் இல்லை ஆந்திரா, இது ஏன் இல்லைன்றாரு. காமராஜர் நான் காங்கிரஸுக்காரன், நான் எங்கே வேணாலும் இந்தியா பூரா போவேன்றாரு. போக முடியாது. அப்படி ஒரு நிலை இருந்தது. மனவேதனையால் காமராஜர் நெருக்கடி காலத்திலே இறக்கிறார். மலை கொட்டு மலை முதலமைச்சர் கலைஞர். கிண்டி அந்த புதர் பகுதி, இன்னைக்கு காமராஜர் நினைவாக இருக்கிற பகுதி புதர் பகுதி, கருவள மரம். இரவோடு இரவாக கலைஞர் அன்றைக்கு அவரே வேட்டியை மடிச்சுக்கிட்டு நின்று போய் அந்த இடத்த புதர்களை பூரா சரி செய்து அவரை என்று பார்வையிட்டு காமராஜருக்கு புகழஞ்சி வீர வணக்கம் செலுத்தியவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல்வர் அன்றைய கலைஞர். ஒரு பிரச்சாரத்துக்கு கலைஞர் வரார் 89. ஒரு பெரியவர் சேப்பாக்கத்தில் நிற்கிறார். அவரை கூப்பிடுறாரு. காமராஜர் உதவியாளர். காமராஜரே 5 வேஷ்டி 5 ரூபாய் தான் வச்சிருந்தார். 10 ஆண்டு காலம் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர், 2 பிரதமர்களை தேர்ந்தெடுத்தவர், அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர், நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவரே 5 வேட்டி 5 ரூபாய் தான் வச்சிருந்தா உதவியாளர் என்ன வச்சிருப்பாரு? ஏன் கஷ்டப்படுறேன். ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகம் 89க்கு வருது. வைரவன் காமராஜருடைய உதவியாளருக்கு உடனே நினைவாலயத்தில் அவரை பிஆர்ஓ பதவிக்கு அமர்த்துகிறார். காமராஜர் பிறந்த நாளை கல்வி நாளாக திராவிட மாடல் அரசு நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் அறிவிக்கின்றார். காமராஜரும் திராவிட இயக்கமும் அவர் இருந்த முகாம் வேறு என்றாலும் அந்த முகாமில் பார்ப்பனர்களால் தாக்கப்படுகின்ற பொழுது, பார்ப்பன மனுதர்மத்தால் அவர் தாக்குண்ட பொழுது அவர் கண்ணீரை துடைத்த இயக்கம் திராவிட இயக்கம், பெரியார், அண்ணா. அந்த அடிப்படையில் காமராஜர் பிறந்த நாளை முழுமையாக கொண்டாடுவதற்கு இந்தியாவே தயாராக வேண்டும். இந்திய தேசியம் தோல்வியடைவதற்கு காரணம், இந்த மதவாதிகள் தோல்வியடைவதற்கு காரணம் காமராஜரின் புகழை உச்சிக்கு கொண்டு செல்லவில்லை. திராவிட இயக்கம் உயிரோடு காலத்திலேயும் பெரியார், அண்ணா, கலைஞர், இன்றைக்கு திராவிட மாடல் தளபதி நம்முடைய காமராஜர் புகழை தூக்கி நிறுத்துகிறார். உலகம் உள்ளவரை, தமிழன் உள்ளவரை, தமிழ் உள்ளவரை, தமிழ் நிலம் உள்ளவரை திராவிட பூமியில் காமராஜர் புகழ் கொடிகட்டி பறக்கும். நன்றி சார். நன்றி.